தமிழ்நாட்டில் நடந்த நோ நீட் அந்த போராட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இல்லை நோ நீட் இல்லை, ஃபேர் நீட்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபேர் நீட் போராட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். Do you support fair need or ban? I support fair need. I actually support banning need. முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக இந்த போராட்டத்தை திசை திருப்புறாங்க. எதற்காக இவங்க முதலமைச்சர் விஜய் பக்கம் இந்த போராட்டத்தை அவசரமாக திருப்ப முயற்சிக்கிறாங்க, மடைமாட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே அந்த போராட்டம் நம்மளை நோக்கி திரும்பிடுமோ? தமிழக மக்களாகிய உங்களுடைய ஆதரவோடு நம்முடைய தலைவர் தலைமையிலான ஆட்சி அமையும். அப்போ தமிழ்நாட்டில் நீட் இருக்காது. தப்பா ட்ரோல் பண்ற மாதிரி அந்த போஸ்டர் பிடிச்சி நின்றுட்டு இருந்தாங்களோ அவங்களுடைய ஐடிக்குள்ள போய் இவங்க யாருடா அப்படின்னு பார்த்தா அவங்க அறிவாலய கொத்தடிமைகள். போராட்டத்துல விஜய் அவர்களை பார்த்து கேள்வி கேட்ட எவனுமே ஏன் திமுகவை பார்த்து கேள்வி கேட்கல. மீண்டும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன், விரைவில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி உதயமான உடனே இந்த நீட் தேர்வை சட்டப்படி ரத்து செய்கிற முயற்சிகளை நாங்கள் முழுமையாக ஈடுபடுவோம், அதை வெற்றி காண்போம் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திமுக மாதிரி நாங்க வந்தா 7 மாசம் 8 மாசத்துல நீட்டை ஒழிப்போம்னு சொல்லிட்டு பொய்யான வாக்குறுதிகள், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இல்லாத வாக்குறுதிகள் எல்லாம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுக்கல. மாநில அரசால முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், நாங்க நீட்டை ஒழிப்போம். எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இது! எந்த தலித் பிரச்சனைக்கும் குரல் கொடுக்காதவர் தான் அவர். ஏதாவது எந்த எப்பயாவது எங்கேயாவது தலித் பிரச்சனை குரல் கொடுத்திருக்காரா அவரு? தூய்மை பணியாளர்களை இழுத்துட்டு போய் தரன்னு இழுத்துட்டு கைது பண்ணாங்கல்ல, அன்னைக்கெல்லாம் உள்பக்கமா பூட்டிட்டு வீட்டுல உட்காந்துக்கிட்டாரா அப்படின்ற கேள்வியெல்லாம் நமக்கு கேட்க தோணுது. ஊழியர்கள் போராடும் போதுமே வலுக்கட்டாயமா கைது பண்ணாங்களா இல்லையா? நான் ஃபுட்டேஜ் காட்டவா? 1-2 போராட்டம். இடைநிலை ஆசிரியர்கள், செவிலியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுவிட பரந்தூர் விமான நிலைய மக்கள் 101வது நாளாக பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தை பார்த்துக்கிட்டே உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டு இருந்தீங்களா திரு ரஞ்சித் அவர்களே? உங்களை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். பீஷ்ணேர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்த இந்த சிஜேபி போராட்டத்தை பற்றி தான், சிஜேபியில் டிஎம்கே நினைக்கிறேன், டிஎம்கே நடத்தின அந்த போராட்டம் பற்றி தான் கன்ஃபியூஷனாக இருக்குது. அப்படி வேணா இப்படி போகலாம். தமிழ்நாட்டில் நடந்த நோ நீட் அந்த போராட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இல்லை நோ நீட் இல்லை, ஃபேர் நீட்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபேர் நீட் போராட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். Do you support fair need or ban? I support fair need. Yeah. I do support fair need. Fair need. You don't. I actually support banning need. அதாவது இந்த போராட்டத்தில் சிஜேபி ஜெயிச்சிருச்சு, ஆனால் திமுக தோத்துருச்சு. எப்படி ஒரே போராட்டத்தில் கலந்துக்கிட்ட 2 பேரில் ஒருத்தவங்க தோத்துட்டாங்க, ஒருத்தவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? விஸ்வரூபம் செகண்ட் பார்ட்டை கூட 2-3 தடவை பார்த்தா புரிஞ்சிடும். ஆனால் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி அந்த வலுவலகத்தில் நடந்த இந்த போராட்டத்தை உட்காந்து 10 தடவைகள் 50 தடவை பார்த்தா கூட யாருக்குமே ஒன்றுமே புரியாது. போராட்டம் முடிவுக்கு வருகிறது. நன்றிகள். என்ன நடந்துச்சு, இந்த திமுக என்னென்னலாம் பித்தலாட்டம் பண்ணுச்சு அப்படின்றத இந்த வீடியோ முழுக்க பாருங்கள். ஒரு தெளிவான ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும். நீட்டில் நிறைய குளறுபடிகள் இருக்குது, எங்களுக்கு ஃபேர் நீட் வேணும், அதாவது நேர்மையான ஒரு நீட்டு தேர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபி அப்படின்ற அந்த பார்ட்டி என்ன பண்ணுறாங்க, டெல்லியில் போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. இங்கே அந்த போராட்டத்தை ஆதரித்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபி தமிழ்நாடு அவங்க போராட்டத்தை ஆரம்பித்தாங்க. இப்போது தமிழ்நாட்டில் நடந்த இந்த போராட்டத்தை பற்றி தான் நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். ஏன்னா அங்கே அவங்க ஃபேர் நீட்டை கேட்டு போராடுறாங்க, இங்கே இவங்களும் ஃபேர் நீட்டை கேட்டு போராடுறாங்க. இதில் சம்மந்தமே இல்லாமல் நீட்டு வேண்டாம், நோ நீட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக அவங்களுடைய ஆட்களை உள்ளே இறக்கி முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக இந்த போராட்டத்தை திசை திருப்புறாங்க. எதற்காக இவங்க முதலமைச்சர் விஜய் பக்கம் இந்த போராட்டத்தை அவசரமாக திருப்ப முயற்சிக்கிறாங்க, மடைமாட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே அந்த போராட்டம் நம்மளை நோக்கி திரும்பிடுமோ? தமிழக மக்களாகிய உங்களுடைய ஆதரவோடு நம்முடைய தலைவர் தலைமையிலான ஆட்சி அமையும். அப்போ தமிழ்நாட்டில் நீட் இருக்காது. நம்மளை நோக்கி கேள்வியை கேட்டுருவாங்களோன்ற பயத்தில் தொடர் நடுங்கி போய் அவசரமாக அந்த போராட்டத்துக்குள்ள ஆட்களை இறக்கி அவங்களுக்குள்ள விஷமத்தை விதைச்சி பார்த்தீங்களா, நம்ம முதலமைச்சர் கொஞ்சோண்டு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாரு. அவருடைய முழு எதிர்ப்பையும் தெரிவிக்கல, நமக்காக ஆதரவாக அவர் செயல்படலை, அவரை விடக்கூடாது, அவரை விமர்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளேயும் ஆமாம் முதலமைச்சர் நமக்கு ஆதரவு கொடுக்கல, மாணவர்கள் பக்கம் அவர் நிற்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த போராட்டத்துடைய கோபமும் முதலமைச்சர் விஜய் பக்கம் திருப்பி விட்டாங்க இந்த தீய சக்தி. இது செய்யலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த நீட்டு போராட்டத்தில் உட்காந்த மாணவர்கள்லாம் மானங்கட்ட கேள்வியை கேட்டிருப்பாங்க. யாரை நோக்கி? யார் 7 மாதத்தில் நான் ஆட்சிக்கு வந்தால் 7 மாதத்தில் நீட்டுக்கு விலக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்கள நோக்கி மானங்கட்ட கேள்வியை இந்த மாணவர்கள்லாம் கேட்டிருப்பாங்கன்ற பயத்தில் அவசரமாக முதலமைச்சர் விஜயை நோக்கி இந்த போராட்டத்தை அழகாக திருப்பி விட்டாங்க
இந்த தீய சக்தி. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்துச்சுன்னா 100% தமிழ்நாட்டில இருந்து நான் நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்டுவேன். அதாவது நீட்டோடைய ரகசியம் எனக்கு தெரியும், அந்த ரகசியத்தை இந்த மாணவர்கள் சும்மா விட மாட்டாங்களே. அது என்ன சார் ரகசியம், அந்த ரகசியத்தை சொல்லுங்க கேட்போம், நாங்கள் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் உதயநிதி சார்கிட்ட போய் அந்த ரகசியத்தை கேட்க சொல்லி போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிருவாங்களோ. ரகசிய மன்னன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே அந்த ரகசியத்தை கொஞ்சம் வெளியிடுங்க, மாணவர்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு எங்கள் உதயநிதி அவர்களை பற்றி கேள்வி கேட்டுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக ஆட்களை இறக்கி இந்த போராட்டத்தை முதலமைச்சர் விஜய் பக்கம் அந்த தீய சக்தின்றது திசை திருப்புது. ஆனால் விஜய் அவர்கள் தெள்ள தெளிவாக இருந்துட்டாங்க. இப்போ இவங்க ஃபேர் நீட்டுக்காக போராடினாங்க, இதில் தெள்ள தெளிவாக அவர் கரெக்டாக இருந்தார். ஆனால் ஃபேர் நீட்டுக்குள்ளே போய் திமுக ஆட்கள்லாம் பூந்து அதுக்கு இங்கே சப்போர்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி பிஜேபியும் நாங்கள் வந்து ஃபேர் நீட்டு கொடுக்குறோம், மத்திய கல்வித்துறை அமைச்சரை வந்து பதவியிலிருந்து நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. இப்போ திருப்பி போய் அவன் வேற ஒரு இடத்துல போராடுறான்னு வச்சுங்க திமுக காரன். இப்போ பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணும், சும்மா இருக்குமா? அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் இனிமேல் திமுக காரனால பதில் சொல்ல முடியாது. ஏன்டா அன்றைக்கி தான் ஃபேர் நீட்டு நீ கேட்டு போராடினேன், உனக்காக தான் நான் ஃபேர் நீட்டை கொடுத்தேன், இன்னைக்கு பேன் நீட்டு ஏன்டா வந்து உட்காந்துருக்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. மாணவர்களுக்கு சப்போர்ட்டாகவும் இருந்தாங்க. தாவேக்கா மாணவர்களுடைய போராட்டம் நியாயமானதுன்னு சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு நீட்டு வேண்டாம்ன்றதுல தெள்ள தெளிவாக இருந்தாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ன்ற மாதிரி ஃபேர் நீட்டில் போய் பேன் நீட்டுன்னு கொடியை பிடிச்சி முதலமைச்சர் விஜய் அவர்களை குறித்து ஆபாசமாகவும் அறுவருக்கு தக்கல போஸ்டர்ஸை ரெடி பண்ணி பிடிச்சி போராட்டம் நடத்தினாங்க. அதில் அதிகமாக விமர்சிக்கப்பட்டது மோடி அவர்களா விஜய் அவர்களான்னு கேட்டால் முதலமைச்சர் விஜய் அவர்களை தான் மோசமாக இவங்க விமர்சித்தாங்க. அதற்கான பலனாக இவங்க இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க, வச்சு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. யாரெல்லாம் இந்த முதலமைச்சர் விஜய் குறித்து தப்பாக வந்து ட்ரோல் பண்ணுற மாதிரி அந்த போஸ்டர் பிடிச்சி நின்றுட்டு இருந்தாங்களோ அவங்களுடைய ஐடிக்குள்ளே போய் இவங்க யாருடா அப்படின்னு பார்த்தா அவங்க அறிவாலய கொத்தடிமைகள். அதாவது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடையும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூடயும் போயிட்டு பொக்கே கொடுக்கறது, கிஃப்ட் கொடுக்கறது, புக்கு கொடுக்கறதுன்ட்டு இவங்களாம் யாருன்னா இந்த ஜென்சி டிஎம்கேல இருந்த ஆட்களும் திமுக பயிற்சி பாசன பள்ளின்னு ஒன்று சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அதில் பயிற்சி பெற்ற அந்த மாணவர்கள் தான் முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக வந்து ஏஐ செய்யப்பட்ட மாப்பிங் செய்யப்பட்ட முதலமைச்சர் விஜய்க்கு எதிரான வாசகங்களை பிடிச்சிட்டு இருந்த ஆட்கள்லாம் இவங்களுடைய ஐடிகள்லாம் எடுத்து யார் இவங்களுடைய உண்மையான முகத்தெரிய விர்ச்சுவல் வாரியர்ஸுங்க கிழிச்சு எடுத்துட்டாங்க. அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க, திமுக காரங்க அவமானப்பட்டு நிற்கிறாங்க. அதாவது இன்னொருத்தவங்க போராட்டத்தில் போயிட்டு அந்த போராட்டத்தை திசை திருப்பி அவங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக வேற ஒருத்தவங்க மீது வன்மத்தை திருப்பிறது வந்து இப்படிலாம் ஒரு கட்சி நடத்தணுமா, இப்படிலாம் ஒருத்தவங்க அரசியல் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவு இவங்க திமுகவுக்கே ஓட்டு போட்டுறவங்களாம் மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி இந்த போராட்டத்தில் திமுக செஞ்ச விஷயம் இருக்குது. அதனால எனக்கு கப்பு சிப்புன்னு இருக்கிறாங்க, யாராலையும் ஒன்றும் பேச முடியாது. போராட்டத்தில் விஜய் அவர்களை பார்த்து கேள்வி கேட்ட எவனுமே ஏன் வந்து திமுகவை பார்த்து கேள்வி கேட்கல என்று நான் தெரிவிக்க விரும்புகிறேன். விரைவில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி உதயமான உடனே இந்த நீட் தேர்வை சட்டப்படி ரத்து செய்கிற முயற்சிகளை நாங்கள் முழுமையாக ஈடுபடுவோம், அதில் வெற்றி காண்போம் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். விஜய் அவர்களை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு அவர் என்ன, நான் வந்த 6 மாசத்துல 7 மாசத்துல நீட்டை ஒழிப்புன்னு வாக்குறுதி எதனா கொடுத்தாரா? நாங்கள் நீட்டுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு தான் அவர் சொன்னாரே தவிர திமுக மாதிரி நாங்கள் வந்தா 7 மாசம் 8 மாசத்துல நீட்டை ஒழிப்போன்னு சொல்லிட்டு பொய்யான வாக்குறுதிகள், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இல்லாத வாக்குறுதிகள் எல்லாம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுக்கல. மாநில அரசால முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், நாங்க வந்தா நீட்டை ஒழிப்போம். ஆகா 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 ஆகா, எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இது. கேட்டா நாங்க தான் முன்மாதிரி ஆட்சின்னு சொல்லுவாங்க, மோசடி ஆட்சி. ஒருத்தர் கொடுத்து 5 வருஷம் ஆட்சி பண்ணி முடிச்சிட்டாரு, நல்லா வீட்டில் ஜம்முன்னு உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. அவரை பார்த்து கேள்வி கேட்காம எதுக்கு முதலமைச்சர் விஜயை பார்த்து கேள்வி கேட்குறீங்க? அவரை பார்த்து ஏன் தெரியுமா கேள்வி கேட்கல? அங்கே இருந்த ஆட்களில் முக்காவாசி திமுகவுடைய ஆட்கள். எதற்காக அவங்க அனுப்பப்பட்டாங்கன்னா முழுக்க முதலமைச்சர் விஜயை குறித்து கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜெண்டா கொடுக்கப்பட்டே அனுப்பப்பட்டாங்க. இது வந்து கொஞ்ச நாட்கள் கழிச்சு தான் யாருக்கு, சிஜேபிக்கும் அங்கே இருக்கிற மாணவர்களுக்குமே புரிஞ்சுது. அவங்களுக்கு புரிஞ்சவொடனே அந்த போராட்டமும் நின்றுச்சு, அவங்க வெற்றி பெற்றாங்க, அதனால கலைஞ்சு போயிட்டாங்க. போராட்டம் முடிஞ்சும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்கள் 2 பிரிவா மாறி சண்டை போட்டுட்ட நிகழ்வு உலகத்திலே தமிழ்நாட்டில் மட்டும் தான் நடந்திருக்கும். அதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை, திமுகன்ற ஒரே தீய சக்தி தான். சில ஜனநாயகன் படத்தை உள்ள கொண்டுட்டு வந்து ஜனநாயகமா அப்படின்ட்டு கேள்வியை கேட்டாங்களே, அந்த கேள்வி கேட்ட தற்கொலைகளை பார்த்து கேட்குறேன். சனம் செட்டின்னு ஒருத்தவங்க அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ண வந்தாங்க. அவங்கள பதிவு பண்ண விடாத அவங்களுடைய ஜனநாயக உரிமையை பறிச்ச நீங்கள்லாம் கேள்வி கேட்கலாமா? ஜனநாயகனா அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் கேள்வி கேட்கலாமா?
எங்களை வந்து வலுக்கட்டாயமாக வந்து கைது பண்ண முயற்சிக்கிறாங்க இந்த கவர்மெண்ட் அப்படின்றீங்களே. ஒரே ஒரு ஆள், தனிப்பட்ட ஒரு ஆள் வந்து அவங்களுடைய கருத்தை வந்து பதிவு பண்ண விரும்புகிறாங்க. நீங்கள் எதிர்கருத்து உரியவங்களா கூட இருக்கட்டும், அவங்களுடைய கருத்தை பொறுமையாக கேட்குற அளவு மனநிலை இல்லாத நீங்கள் ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறீங்களா? அவங்கள வந்து சரி நீங்கள் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணால் கூட பரவாயில்ல, அதில் சில பேர் குறிப்பாக இந்த மிடில் ஃபிங்கரை காட்டுறது, இந்த தேவையில்லாமல் இங்கிலீஷில் அந்த கெட்ட வார்த்தையை பயன்படுத்துறது, ஒரே ஒரு பெண் அவங்க அத்தனை பேர் சுற்றி நின்று மாப் பண்ணுறாங்க, கத்துறாங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல எந்த மனநிலை இருக்கும்? ஏன்னா எல்லாம் படித்தவங்க தானே, இப்படிலாம் வந்து மாஃப் பண்ணக்கூடாது, இப்படிலாம் கிண்டல் பண்ணக்கூடாது, கத்தக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு கூட தெரியும். படிக்காதவங்களே தெரியும். நான் படித்தவங்க இப்படி பண்ணுறாங்கன்னா கத்துன மாணவர்களில் சிலர் மாணவர்களாகவே இருக்க மாட்டாங்க, அந்த கொத்தெருமையாக தான் இருப்பாங்க. அந்த மனநிலையில் இருக்கிறவனுக்கு தான் இந்த மாதிரிலாம் ஒரு பெண் இருந்தால் கூட இப்படிலாம் ஆபாசமாக கத்த தோணும், அராஜகம் பண்ண தோணும். ஒரு பெண்ணை வந்து பேச விடாமல் அந்த அளவு அவங்கள மாஃப் பண்ணி அமிச்சிங்க. ஆனால் அவங்க ஒரே ஆள் ஒத்துமொத்த திமுகவுடைய ஈகோ சிஸ்டத்தையும் கொஞ்சம் அசைச்சு பார்த்துட்டாங்க, கொஞ்சம் கடிகலங்க வச்சுட்டாங்க. அந்த போராட்டத்தில் அவங்க பண்ண எல்லா பித்தலாட்டையுமே எடுத்து அழகாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அது இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த ஃபேர் நீட்டான் பேன் நீட்டான்னு தெரியல, இந்த போராட்டத்தை எதிர்த்து ரஞ்சித் அவர்களும் வெற்றிமாறன் அவர்களும் அந்த அமீர் அவர்களும் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒன்று அறிவித்து ஒரு ஸ்டேஜ் போட்டு பேசினாங்க. நீங்கள் எவனுமே நீட்டுக்கு எதிராகலாம் பேசலை, முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக தான் பேசினாங்க. அதுக்கு நீ பேசு, உனக்கு முழு உரிமையே இருக்குது. நாங்கள் வந்து தாவேக்காவை எதிர்க்கிறோம், ஆதரிக்கவில்லைன்னு சொல்லிட்டு ஒரு மேடை போட்டு பர்மிஷன் வாங்கி பேசு. எதுக்கு தேவையில்லாமல் நீட்டு மேடைன்னு ஒரு மேடையை போட்டு அதில் தேவையில்லாமல் முதலமைச்சர் விஜய் அவர்களை குறித்து பேசுகிற? இதில் சம்மந்தமே இல்லாமல் அவன் ஃபேர் நீட்டா பேன் நீட்டான்னு தெரியாமல் ஒரு போராட்டத்தை நடத்துகிறான். அதில் சம்மந்தமே இல்லாமல் தலித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை எழுத்துட்டு வரீங்க. 7 அமைச்சர்களில் யார் தலித்துனே தெரியாது எங்களுக்கு, ராஜ்மோகன்லாம் தலித்தே எங்களுக்கு தெரியாது. இது தாவேக்காவுக்கு ஒரு பெருமை தான். முதல்ல ராஜ்மோகன், அமைச்சர் ராஜ்மோகன் தலித்தா நான் தலித்தானே எங்களுக்கு தெரியாது. எழும்பூர் தொகுதியில் நின்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் ஓகே ஒரு தலித். இல்லை எந்த மாற்று கருத்துமே இல்லை. சாதியை பார்த்து அவங்க ஆட்களை நிறுத்த வைக்கல, சாதியை பார்த்து எந்த பதவியும் கொடுக்கல, சாதியை அவங்க பார்க்கவே இல்லை அப்படின்றதுக்கு ஒரு மிக முக்கியமான எதிர்த்துக்காட்டு யார் யார் எந்தெந்த ஜாதின்னு தெரியாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? இது மிகப்பெரிய தாவேக்காவுக்கும் மிகப்பெரிய வெற்றி. யாருமே தாவேக்காக்கு ஓட்டு போட்டாங்க, யாருமே ஜாதி மதத்தை பார்த்து யாருமே ஓட்டு போடலை. எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் ஒரு ஓட்டை போட்டாங்க. அந்த நம்பிக்கை முதலமைச்சர் விஜய் அவர்கள் காப்பாற்றுற 100%. இன்னைக்கு தாவேக்காவுக்கு எதிர்மனையில் இருக்கக்கூடிய ரஞ்சித் அவர்களே அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். தாவேக்கா வந்து சாதியை பார்க்கவில்லை அப்படின்றத இவர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். அது மாற்றம் கிடையாது. இப்ப வன்னியரசு தோழர் மாதிரி அவருக்கு பவர் கிடைச்சவனே அவரால் சில விஷயங்களை செய்யறாருல்ல, உண்மையிலே நாங்கள் பாராட்டுகிறோம். இன்னொரு கேள்வி என்னன்னா, 7 தலித் அமைச்சர்கள்ல ஒரே ஒரு தலித் அமைச்சர் திரு வன்னியரசு அவர்கள் தான் நல்லா செயல்படுறாரு அப்படின்னு சொல்றாருல்ல, அந்த ஒரு அமைச்சரை யார் கொடுத்தா? முதலமைச்சர் விஜய் அவர்கள் தானே கொடுத்தாங்க. யாருடைய ஆட்சியில் அவர் அமைச்சர் ஆயிருக்காரு? தவைக்கு ஆட்சியில் தானே ஆயிருக்காரு. முதலமைச்சர் விஜய் அவருக்கு தானே அவருக்கும் அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீ பாராட்டலாம்ல. இல்லை, வெற்றிமாறன் இருக்காங்க, ரஞ்சித் அவர்கள் இருக்கிறாங்க, அமீர் இருக்காங்க, இவங்கெல்லாம் பெரிய சமூக போராளிகள் தானே. ஒரு பொண்ணை சேர்ந்து அவ்வளோ பெரிய கூட்டத்தில் எல்லாரும் மாஃப் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல, எல்லாம் கேலி கிண்டல் பண்ணி கத்திட்டு இருக்காங்களே. எவனாவது ஒருத்தன் ஏஞ்சி இப்படிலாம் பண்ணக்கூடாது, இது தப்பு, அவங்க எதிர்கருத்து உடையவங்களா இருந்தாலும் சரி மரியாதை கொடுக்கணும்னு எவனாவது சொன்னானுங்களா? இவங்கெல்லாம் சமூக போராளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் நம்பிட்டு இருக்குது. நோ நீட்டு போராட்டமா இல்லை ஃபேர் நீட்டு போராட்டமான்னு தெரியாத ஒரு போராட்டத்தில் உட்காந்துக்கிட்டு தேவையே இல்லாமல் தலித் பிரச்சனைகள் வந்து பேசுகிற ரஞ்சித்தை பற்றி நான் கேட்குறேன். திமுக ஆட்சியில் நீ என்ன பிரச்சனைக்கு பேசுகிறேன்? தலித் பிரச்சனைக்கு என்ன பிரச்சனைக்கு நீ பேசுன அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் அவர்களை பார்த்து நான் கேள்வி கேட்குறேன். தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட 14 நாள் 15 நாள் போராடினாங்க. 16வது நாள் சுதந்திர தினமா குடியரசு தினமான்னு தெரியல, அன்றைக்கு நைட்டு அங்கே வந்து ரிப்பன் பில்டிங்கில் வந்து ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேருந்தில் அந்த தூய்மை பணியாளர்களை வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போய் தரன்னு இழுத்துட்டு போய் அடித்து கைது பண்ணாங்கல்ல. அன்னைக்கெல்லாம் வந்து ரஞ்சித் அவர்கள் என்ன ஷூட்டிங்கில் இருந்தார்? அவரே வந்து அவர் வீட்டை வந்து தாப்பா போட்டு பூட்டிக்கிட்டு உள்பக்கமாக பூட்டிக்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டாரா அப்படின்ற கேள்வியெல்லாம் நம்ம கேட்க தோணுது. அது மட்டும் இல்லாமல் சிவிலியர்கள் போராடும் போதுமே வலுக்கட்டாயமாக அடித்து கைது பண்ணாங்களா இல்லையா? நான் ஃபுட்டேஜ் காட்டவா? அதில் வலுக்கட்டாயமாக அரசு பேருந்தில் செவிலியர்களை வந்து இழுத்து உள்ளே போட்டு அவங்க எவ்வளோ பேர் கதறினாங்க. அன்னைக்கு ஒரு வந்து தாப்பா போட்டுக்கிட்டு உள்ளே தாப்பா போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே தாப்பா போட்டு பூட்டிக்கிட்டு வீட்டில் உட்காந்துருந்தாரு. இன்னைக்கு இவர் சமூக போராளி ஆயிட்டாரா? இவர் ரஞ்சித் அவர்களை பார்த்து கேட்குறேன், இன்னைக்கு அவர் சமூக போராளி ஆயிட்டாரா? 1 2 போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கள்,
செவிலியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பரந்தூர் விமான நிலைய மக்கள். பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 101வது நாளாக பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீனவர்கள், விவசாயிகள் திமுக ஆட்சியில் போராட்டத்தை பார்க்கலையா ரஞ்சித் அவர்கள்? அன்னைக்கெல்லாம் எதுக்கு கமுக்கமா வாயில ஜிப்பு வச்சு தைச்சிக்கிட்டீங்களா? எதனா ஆல்டர் பண்ணிக்கிட்டு அதை ஜிப்பை இழுத்து மூடிட்டு ஜாலியாக வீட்டில் உட்காந்துருந்தீங்களா? சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு போராட்டத்தை பார்த்துக்கிட்டே உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டு இருந்தீங்களா திரு ரஞ்சித் அவர்களே? உங்களை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். அமீர் அவர்கள் பற்றிலாம் நம்ம சொல்லவே தேவையில்லை. கடல் எவ்வளோ ஆழமோ அமீர் அவர்கள் அதை விட ஆழமா திமுகவை ஆதரிப்பாருன்ட்டு தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரியும். கட்சியே ஆரம்பிக்காதப்ப இந்த கூட்டத்தில் மூஞ்சில கட்சி கட்டிட்டு உட்காருவாங்க. ஆனா கட்சி ஆரம்பிச்ச உடனே அவன் வரமாட்டாங்க. நீங்க முதலமைச்சர் விஜய் குறித்து நீங்க மாற்று கருத்து வைக்கணும்னா திமுக மேடையில் ஏறுவீங்க, இல்லை நீங்களே ஒரு மேடையை போட்டு அவங்களுடைய கருத்துக்களை வைங்க. எதுக்கு மாணவர்களுடைய போராட்டத்தை திசை திருப்புறீங்க? சமூகம் குறித்து நீங்க தொடர்ந்து படம் எடுக்கிறதுனால நீங்க சமூக போராளியா ஆயிட மாட்டீங்க. நீங்க பெரிய அறிவாளி, நாங்க எல்லாம் முட்டாள்கள்ன்ற ஆயிட மாட்டோம். சமூக அக்கறையோடு படம் எடுக்கிறதுனால நீங்க பெரிய அறிவாளியா ஆயிடாது. எங்களுக்கு வேண்டிய அரசியலை நாங்க தேர்ந்தெடுக்கிறோம். உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டில் நீங்க இருங்க. ஆனா உங்களுடைய அரசியல் நிலைப்பாடை எங்க கிட்ட திணிக்க முயற்சிக்காதீங்க. பல ஆயிரம் புத்தகம் படிச்சா நீங்க அதிபுத்தியசாலியா ஆயிட மாட்டீங்க. வாழ்க்கையில நாங்க நிறைய அடிகளை பட்டு, உதைகளை பட்டு, மிதிகளை பட்டு நாங்களே ஒரு அரசியல் மையப்பட்டிருக்கிறோம். எது நல்லது கெட்டதோ நாங்களே பகுத்தறிந்து தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் உங்கள் அரசியலை புகுத்தாதீங்க தயவு செஞ்சு. நீங்கள் திடீர் போராளிகள்லாம் எங்களுக்கு தேவையில்ல. உண்மையான போராளிகள் தான் எங்களுக்கு தேவைணும். டூப்ளிகேட் போராட்டிகள்லாம் எங்களுக்கு வேணாம். என்றைக்குமே யாராச்சும் இருந்தாலும் சரி, மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்பேன் எவனாவது இருந்தால் வா நில்லு. உன்னை என்றைக்கும் நாங்கள் விமர்சிக்க மாட்டோம். அதை விட்டு நான் திமுக ஆட்சியிலலாம் வாயில் ஜிப்பு வச்சுக்கிட்டு ஜிப்பை போட்டுக்கிட்டு நான் வீட்டுக்குள்ளே தாப்பா போட்டுக்கிட்டு பூட்டை போட்டுக்கிட்டு ஜாலியாக சோஃபாவில் உட்காந்துட்டு தமிழ்நாட்டில் நடக்கிற போராட்டத்தெல்லாம் பார்ப்பேன். நான் திடீர்னு தலித் வசிக்கக்கூடிய பகுதியில் பூந்து கண்ணாமலான்னு வெட்டுவானுங்க. அன்றைக்கெல்லாம் நான் அமைதியாக இருப்பேன், பேச மாட்டேன். ஒருத்தன் பைக் ஓட்டுனான்ற காரணத்துக்காக அவன் கையவே வெட்டுவாங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருப்பேன். கள்ளசாராயம் விற்பாங்க, அதை பார்த்துட்டு நான் அமைதியாக இருப்பேன். ஆணவ கொலை நடக்கும், நான் பார்த்துட்டு அமைதியாக இருப்பேன். லாக்கப்பரம் நடக்கும், நான் பார்த்துட்டு அமைதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவரெல்லாம் போராளியே கிடையாது. யார் ஆட்சியிலனாலும் சரி நான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறவன் தான் போராளி. அவங்க ஆட்சியில் நான் அமைதியாக இருப்பேன். தாவேக்கு ஆட்சி வந்துருச்சு, வேற யாருன்னா அவங்கள எதிர்த்து ஆட்சி பண்ணிட்டாங்களா, நான் விட மாட்டேன். நான் பெரிய சமூக போராளி, தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுக்கோதா வரம்படுறா அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை பிடிச்சி பேசினா நாங்களாம் நம்பிடுவோமா? என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு வரண்டா சின்னசாமி. வன்மத்தை கக்கிறதுக்கு சரியான மேடையை தேடி இருக்கும்போது நீட்டு மேடை அமைஞ்சோடனே கக்கிட்டு போயிட்டாரு. தலித் அமைச்சர்கள் தலித்துக்கு என்ன பண்ணாங்கன்றது பிரச்சனை இல்லை. தமிழக அரசு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணாருன்றதான் முக்கியம். இன்னைக்கு திமுக அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, கேவலப்பட்டு, வெக்கப்பட்டு, துயரப்பட்டு, வேதனைப்பட்டு ரோட்டில் நிற்கிது. ஏன்னா துரத்தி அடிச்சுட்டாங்க போராட்டத்திலேருந்து. 2 நாள் முன்னாடி ஜூலியை துரத்தி அமிச்சாங்க. போராட்டம் முடியும் போது திமுகவே துரத்தி அமிச்சிட்டாங்க. நீங்கள் எங்களை மடை மாற்றிட்டீங்க, நீங்கள் எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் போராட்டத்துடைய நோக்கத்தை திருப்பிட்டீங்கன்னு சொல்லி திட்டி விட்டு தான் அமைச்சிருக்கிறாங்க. திமுக சும்மாலாம் அமைக்கல. இவங்க பண்றது ரொம்ப தப்பு, இப்படி பண்ணிருக்க கூடாது. அப்ப நீ பேன் நீட் சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்க கூடாது, ஃபேர் நீட் சொல்லிட்டு தான் இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கணும். சண்டை இல்லாமல் வந்துச்சு. இவங்களை விமர்சிக்கிறது, இவங்க அவங்கள விமர்சிக்கிறது, நோ நீட்டுன்றது, ஃபேர் நீட்டுன்றது, நீங்கள் தான் எங்களை கூப்பிட்டீங்கன்றது, உங்களை யார் வர சொன்னாங்க அப்படின்றது தமிழ்நாட்டிலே ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டம் எதுக்கு நடக்குதுன்னு தெரியாம ஒரு போராட்டம் இருக்குதுன்னா அது இந்த போராட்டம் தான். Is this for fair need or ban need? Because doctors அதனால எப்போ விஜய் அவர்களை நீங்க கார்னர் பண்ணணும், அவங்க அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும்னு நினைக்கும் போதெல்லாம் நீங்க தோத்துருக்கீங்க. இதுலேயுமே அதே வழக்கம் போல இதுலேயுமே அப்படி தோத்து போயிருக்கீங்க. தோத்துக்கிட்டே இருக்கேடா அப்படின்னு தான் திமுக திரும்ப திரும்ப தோத்துக்கிட்டே இருக்குது. தயவு செஞ்சு இந்த கேவலமான மட்டமான அரசியலை தயவு செஞ்சு கையை விட்டுருங்க. ஒருத்தர் மீது வன்மத்தில் இன்றைக்குமே அரசியல் பண்ணாங்க. மக்கள் மேலே இருக்கக்கூடிய நலத்தில் அரசியல் பண்ணுங்கள். மாணவர்கள் மேலே அக்கறைலாம் உங்களுக்கு இல்லை, விஜய் மேலே உங்களுக்கு வன்மம் தான். அது தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரிஞ்சிச்சு இந்த போராட்டத்தில். அதுலேயும் வன்மத்தை கக்கணும்னா உங்களுக்கு 1000 மேடை போட்டு உங்களால் கக்க முடியும். இருந்தாலும் மாணவர்கள் போராட்டத்தை கைப்பற்றி கக்குறீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் எவ்வளோ மோசமான ஆட்கள் அப்படின்ட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அதனால் திரும்ப திரும்ப தோத்துக்கிட்டே இருங்க. தோக்குறதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு.